வந்தோம், இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டோம், உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சோம் என்பது மட்டும் கிடையாது. உறுதியாக இப்ப தலைமை கழகத்தை இந்த முடிச்சோன்னு ஆபீஸ் தான் போவேன். முதலமைச்சருக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக உங்கள் கோரிக்கைகளை நிச்சயமாக எழுதி முதலமைச்சருடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு செல்வோம் என்பதை உங்களுக்கு முதல் உறுதியாக இந்த நேரத்தில் சொல்றேன். இன்னைக்கு கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா, படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவேன் என்று சொன்ன ஒரு தலைவர். படித்தவர்கள் இருக்காங்க, படிக்காதவங்க இருக்காங்க. அப்ப படிக்காதவர்களுக்கு இங்க என்ன வேலை இருக்கு? அப்ப படிக்காதவங்களை அப்படியே விட்டுற முடியுமா? ஏன் அவங்க நம்ம தமிழ் சொந்தம் இல்லையா? நம்ம தொப்புள் கொடி உறவு இல்லையா அவங்க? அதனாலதான் தலைவர் சொன்னாரு, படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் என்று. எப்ப சொன்னார்? 2006 முதல் தேர்தலிலே, முதல் தேர்தல் அறிக்கையிலே சொன்ன ஒரு தலைவர் கேப்டன் அவர்கள். இன்னைக்கு படிக்காதவர்கள் ஏராளமான இளைஞர்கள் இருக்காங்க. இன்னைக்கு விவசாயம் நெசவு என்று ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னைக்கு மின்சாரத்துறையில படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவதுதான் இந்த கேங்மேன் தொழிலாளர்கள். இன்னைக்கு படித்தவர்களுக்கே வேலை இல்லைன்றப்போ படிக்காதவர்களுடைய வேலைக்கு படிச்சவங்களை போட்டுறாங்க. இன்னைக்கு கிராஜுவேட்ஸ் பிஎஸ்சி எம்ஏ பிஏ எல்லாம் படிச்சவங்களை எல்லாம் இன்னைக்கு கேங்மேன் தொழிலுக்கு கொண்டு வந்துட்டா, அப்ப படிக்காத தொழிலாளர்களுக்கு எங்க வேலை வாய்ப்பு? இன்னைக்கு பார்த்தோம்னா வயர்மேன், அதே மாதிரி ரீடிங் எடுக்கிறது, இது எல்லாமே வந்து படிச்சவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா, அப்ப படிக்காதவர்களுக்கு இங்க என்ன வேலை வாய்ப்பு இருக்கு? அது மட்டும் கிடையாது, ஒரு மாவட்டத்துல இன்னைக்கு தொழிலாளர்களாக இருப்பவர்களுக்கு அந்த மாவட்டத்திலேயே அந்த வேலை வாய்ப்பை இந்த அரசாங்கம் உறுதியாக தர வேண்டும். என்னிடம் ஆபீஸுக்கு வந்த போது நம்ம இந்த நிர்வாகிகள் என்று சொன்னது, இன்னைக்கு தஞ்சாவூர்ல இருக்கிறவங்களை தூக்கி கன்னியாகுமரியில போடுறாங்க, கன்னியாகுமரியில இருக்கிறவங்களை எடுத்து கடலூர்ல போடுறாங்க, கடலூர்ல இருக்கிறவங்களை எடுத்து சென்னையில போடுறாங்க. இப்படி இருந்தா எப்படி? அந்தந்த மாவட்டத்துல அந்தந்த மின்சாரத்துறையில அந்தந்த தொழிலாளர்களை அந்த மாவட்டத்திலேயே பணி அமர்த்த வேண்டும் என்ற முதல் கோரிக்கையை நிச்சயமாக முதல்வர் கொண்டு செல்லும். இன்னைக்கு அந்தந்த மாவட்டத்திலேயே அவங்களுக்கு பணி அமர்த்தினா அவங்க குடும்பத்தையும் பார்த்துக்கலாம், தொழிலையும் பார்த்துக்கலாம், தங்களுடைய வாழ்வாதாரம்